ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக வாசகங்கள் எழுதப்பட்ட பலூன்களை கைகளில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். This delimitation is totally unfair for the people. Totally this is stop the voice of the Tamil Nadu. இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை ஒடுக்குகிற ஒரு முயற்சியை இன்றைக்கு பாஜக மோடி அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் என்ன விலை கொடுத்தாலும் இந்த பாஜக அரசுடைய தொகுதி மறு வரையறையை முறியடிப்போம். தருமபுரி BSNL அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரியலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி மறுவரையறையை கண்டித்து பேரணி மற்றும் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடம் பெற வேண்டும், கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சரால் முன்மொழியப்பட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போன்று காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும் தமிழகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், அதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் மாநகர் கோட்டை மைதானத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொழிலாளர் சட்ட தொகுப்பிற்கு எதிராகவும் தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர்களுடைய எழுச்சி பாதை காட்டியிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தொழிலாளர் வர்க்கமும் உழைக்கும் மக்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அணிதிரண்டு நின்று மோடி ஆட்சியை வெளியேற்றுவதற்கான இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.